Hi friends, good morning all. Good morning. நம்ம வந்து locomotion and movement chapterல second part video இப்போ பார்க்குறோம். இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது structure of contractile protein. Structure of contractile protein. Each actin, thin filament சொல்லுவாங்க. இது எப்போ நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். Actin is thin filament is made up of 2 F actins helically wound to each other. ஊண்டுனா இந்த பின்னி பிணைஞ்சிருக்குது சட பின்றாங்கல்லங்க அந்த மாதிரி இங்க ரெண்டு ஃபிலமெண்ட் எஃப்ங்கிறது ஃபிலமெண்ட் ரெண்டு ஃபிலமெண்டஸ் ஆக்டின் ஃபிலமெண்டஸ் ஆக்டின்னா செயின் மாதிரி இருக்கிறது ஸோ ரெண்டு ஃபிலமெண்டஸ் ஆக்டின் ஒன்னோட ஒன்று அந்த ஜடப்பின்னல் மாதிரி இருக்கு அதுதான் ஓகேங்களா ஹெலிக்கலி ஊண்டு டிஎன்ஏல இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இப்படி இருக்கும் ஆனா ஹெலிக்கலி ஊண்டுனா டிஎன்ஏல பைண்ட் அப் ஆகி இருக்காது இங்க ஒன்னோட ஒன்னு பின்னி இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா so helically wound to each other each F actin filamentous actin தான் F actinங்கறாங்க F stands for filament filamentனா thread மாதிரி இருக்குது அப்படினு அர்த்தம் each F actin is a polymer of monomeric globular actin ஒண்ணும் இல்லங்க இந்த பாசியை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான் இந்த முத்து மாலை பாசிலாம் இருக்குல்ல அதுல ஒரு நூல் மாதிரி இருக்கும் அதுல பாசி குண்டு குண்டா கோத்து வச்சிருப்பாங்க பாசி ஊசி மணி பாசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உருண்டையா இருக்கிறது குளோபுலின் புரோட்டீன் அந்த குளோபுலின் புரோட்டீன் வந்து அப்படியே வரிசையா செயின் மாதிரி இருந்தா அது ஃபிலமெண்டஸா மாறிடுது அதுதான் ஒரு ஃபிலமெண்டஸ் எஃப் ஆக்டின் இன்னொரு எஃப் ஆக்டின் அதே மாதிரி குண்டு குண்டா சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து அப்படியே வைண்ட் ஆகி இருக்கிறது தான் ஆக்டின் ஓகே ஸோ ஒரு ஆக்டின்ல ரெண்டு ஃபிலமெண்டஸ் ஆக்டின்ஸ் வந்து ஹெலிக்கலி ஊண்டா இருக்கு ஆக்டின் ஃபிலமெண்ட்ல எஃப் ஆக்டின் அப்படிங்கிறது பாலிமர் ஆஃப் மோனோமரிக் குளோபுலார் ஆக்டின்ஸ் குளோபுலார்னா குளோப்னாலே உருண்டையா இருக்கிறது டூ ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் அனதர் புரோட்டீன் tropomyosin also runs closer to the F actins filamentous actins throughout its length so tropomyosin இருக்கு two filaments of another protein tropomyosin எஃப் ஃபிலமெண்ட்ல இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கிரீன் கலர்ல உருண்டையா இருக்கிறது குளோபுலார் ஆக்டின் அந்த குளோபுலின் அப்படிங்கிறது வரிசையா பாசி மாதிரி ஒண்ணு இந்த இது ஒண்ணு இங்க பாருங்க இது ஒண்ணு அனதர் ஒன் இப்படி போயிட்டு இருக்கு ரெண்டு எஃப் ஆக்டின் இருக்கு சரி அதுல அனதர் டூ இந்த கயிறு மாதிரி போகுது பாருங்க கயிறு மாதிரியே ஒன்னு அண்ட் ரெண்டு இது ரெண்டும் ட்ரோபோமயோசின் அதுவும் புரோட்டீன் தான் அதுல திருப்பியும் வைண்ட் அப் ஆகி இருக்கு ஓகே a complex protein also run close to a complex protein troponin is distributed at regular intervals on the tropomyosinல பாத்தீங்கன்னா இந்த கயிறுல ட்ரோபோமயோசின் இருக்கு இல்லையா அதுல இந்த அக்கு தமிழ் லெட்டர் அக்கு இருக்கும்ல இந்த மாதிரி அக்கு இருக்குமே அந்த மாதிரி இருக்குது பாருங்க அங்க அது ட்ரோபோனின் ரெகுலர் இன்டர்வல்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கு ஸோ அப்ப ஆக்டின் ஃபிலமெண்ட்ல யாரெல்லாம் இருக்கா ரெண்டு எஃப் ஆக்டின் இருக்காங்க அந்த எஃப் ஆக்டின் இஸ் மேட் அப் ஆஃப் அந்த குளோபுலின் புரோட்டீன் சரி குளோபுலின் ஆக்டின் அடுத்து ரெண்டு ட்ரோபோமயோசின் புரோட்டீன் அப்படின்னு கயிறு மாதிரி இருக்காங்க அடுத்து ட்ரோபோனின் ரெகுலர் இன்டர்வல்ல இருக்கிறாங்க இந்த மூணு பேரு சேர்ந்தவங்க தான் ஆக்டின் ஃபிலமெண்ட் மறந்துடாதீங்க ஆக்டின் ஃபிலமெண்ட் மூணு பேரும் சேர்ந்தவங்க சரி இந்த ரெஸ்டிங் ஸ்டேட்னா மசில் கான்ட்ராக்ட் ஆகல மசில் எந்த ஃபங்க்ஷனும் ஆகாம இருக்கு ரெஸ்டிங் ஸ்டேட் a subunit of troponin mask subunit of troponin na troponinல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் troponinல இருக்கிறவர் subunit of troponin mask the active binding site of our active binding sites for myosin on the actin filaments இந்த இடத்துல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் active binding sites எங்க இருக்கா ஆக்டிவ் பைண்டிங் சைட்ஸ் ஆக்டின்ல இருக்காங்க யாருக்கான ஆக்டிவ் பைண்டிங் சைட் மயோசின்கான
ஆக்டிவ் பைண்டிங் சைட் ஆக்டின்ல இருக்காங்க. அந்த ஆக்டிவ் பைண்டிங் சைட்டை மாஸ்க் பண்ணிட்டு இருக்கிறது, மறைச்சிக்கிட்டு இருக்கிறது யாரு? ட்ரோபோனின்ல இருக்கக்கூடிய ஒரு சப் யூனிட். ரொம்ப சிம்பிள். இந்த 4-5 லைன் நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் என்ன சொல்றான்? ஆக்டின் ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது 2 எஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ்னால ஆனது, ஃபிலமெண்டஸ் ஆக்டின் ஃபிலமெண்ட்னால ஆனது. அந்த 2 எஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட்டும் குளோபுலார் ஆக்டின் அதனால ஆனது. ஸோ அது ஹெலிக்கலி ஊண்டா இருக்கு. சரி, 2 இருக்கு. அதுக்கு க்ளோஸ்லி ரிலேட்டடா உங்களுக்கு ட்ரோபோமயோசின் அப்படிங்கிற 2 ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு ட்ரோபோனின் ரெகுலர் இன்டர்வல்ல இருக்கு. இந்த ட்ரோபோனினோட ஃபங்க்ஷன் இந்த மயோசின் ஃபிலமெண்ட், இதுதான் இந்த நாகப்பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க. மயோசின் ஃபிலமெண்ட் வந்து ஆக்டின் ஃபிலமெண்டோட பைண்டிங் ஆகிற சைட்டை இந்த ட்ரோபோனின் ஆக்டின்ல மாஸ்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆக்டின் ஃபிலமெண்ட் பத்தி இப்ப படிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அது ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல ஓகேங்களா. ரெஸ்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது, ரெஸ்டிங் ஸ்டேட் அப்படிங்கிறது கான்ட்ராக்ஷன் நடக்காம இருக்கிற ஸ்டேட். ஓகே, ஈச் மயோசின். அடுத்து நம்ம மயோசின் பாக்குறோம். ஆக்டின் முடிச்சாச்சு ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் மயோசினோட ஸ்ட்ரக்சர். ஈச் மயோசின் வந்து திக் ஃபிலமெண்ட் இஸ் ஆல்சோ எ பாலிமரைஸ்டு புரோட்டீன். பாலிமரைஸ்டு புரோட்டீன்னா நிறைய மோனோமர்ஸ்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கிறது. அப்போ இது ஒரு பாலிமரைஸ்டு புரோட்டீன்னா மோனோமர் யாரு? மயோசின் திக் ஃபிலமெண்ட்டுக்கு. மயோசின் திக் ஃபிலமெண்டோட மோனோமர் யாரு? மெனி மோனோமரிக் புரோட்டீன் கால்ட் மீரோமயோசின்ஸ். ஸோ மோனோமர் ஆஃப் மயோசின் திக் ஃபிலமெண்ட் யாரு அப்படின்னா மீரோமயோசின்ஸ். கான்ஸ்டிடியூட் ஒன் திக் filament. Each meromyosin has 2 important parts. So இங்க வந்து பாத்தீங்கன்னா many monomeric proteins called meromyosins constitute one thick filament. So ஒரு thick filamentங்கிறது ஒரு மயோசின்ல நிறைய மீரோமயோசின் இருக்குன்னு சொல்றோம். ஒரு மயோசின் திக் ஃபிலமெண்ட்ல நிறைய மீரோமயோசின் இருக்கு. மீரோமயோசின் இஸ் த மோனோமர் ஆஃப் மயோசின், மறந்துடாதீங்க. சரி, ஈச் மீரோமயோசின். இப்ப அந்த மோனோமரை பத்தி படிக்கிறோம். ஒரே ஒரு மோனோமர்னா அது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஈச் மீரோமயோசின் ஹேஸ் 2 important parts, a globular head with a short arm and a tail. இந்த இடத்துல globular headோட ஷார்ட் ஆர்மும் சேர்த்து ஒரு பார்ட் சொல்லிட்டாங்க, and a tail செகண்ட் பார்ட் சொல்றாங்க. மீரோமயோசின்ங்கிறது மோனோமர் ஆஃப் திக் ஃபிலமெண்ட். இந்த இடத்துல ஏங்கிறது ஆக்டின் ஃபிலமெண்ட். ஆனா இங்க பி ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா, இது மயோசின் திக் ஃபிலமெண்ட் கிடையாது. மயோசின்ல இருக்கக்கூடிய மோனோமர் மீரோமயோசின் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். இது மயோசின் கிடையாது. மயோசின்ல இருக்க மீரோமயோசின். இந்த மாதிரி செவரல் மீரோமயோசின் சேர்ந்துதான் மயோசின் ஃபார்ம் ஆகும். நிறைய மீரோமயோசின் சேர்ந்துதான் மயோசின் ஃபார்ம் ஆகும். இந்த பிக்சர்ல தெளிவா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆக்டின் மயோசினோட ஸ்ட்ரக்சர் படிக்கிறோம். ஏல ஆக்டின் ஃபிலமெண்டோட டயக்ராம் கொடுத்துட்டான். ஆக்டின் ஃபிலமெண்ட்ல என்னெல்லாம் இருக்கும் பார்த்தாச்சு. பட் பில மீரோமயோசின் கொடுத்துருக்கான், மயோசின் கொடுக்கல. மயோசின் திக் ஃபிலமெண்ட் கொடுக்கல, மீரோமயோசின் கொடுத்துருக்கான். அப்ப இந்த மாதிரி நிறைய சேர்ந்ததுதான் மயோசின். கன்ஃபியூஸ் ஆயிக்கல, தெளிவா இருக்கீங்கல்ல? ஏன்னா பிக்சர் பேஸ்டு கொஸ்டின், டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றதுனால டயக்ராம்ல கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுனால ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் நான். திஸ் இஸ் மீரோமயோசின், மயோசின் பிக்சர் கிடையாது. மயோசின் எப்படி இருக்கும்? இந்த இங்க இதுதான் மயோசின், இதுதான் மயோசின். இதுல இந்த இங்க இப்படி 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 வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இதுதான் நாகப்பாம்பு மாதிரி இந்த குளோபுலார் ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம்னு சொன்னாங்கல்ல. இதுல ஒண்ணு எடுத்து இங்க வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். ஒண்ணு எடுத்து இங்க வச்சிருக்கிறான். ஆனா ஆக்டின் என்ன பண்ணிருக்கிறான்? இந்த டயக்ராம்ல இருக்க இந்த ஆக்டினை நல்லா ஜூம் பண்ணி என்டையர் த்ரெட்டையும் வச்சிருக்காங்க. ஆக்டின் தின் ஃபிலமெண்ட், மீரோமயோசின் இங்க இருக்கு. மயோசின் திக் ஃபிலமெண்ட்ல அதோட சப் யூனிட் மோனோமர், மயோசினோட மோனோமர் மீரோமயோசின் கொடுத்துருக்கான். சரி, மீரோமயோசின்ல யார் இருக்கா? ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம் அண்ட் எ டெய்ல். நாகப்பாம்பு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு மீரோமயோசினோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஹெட் பிளஸ் அ கிராஸ் ஆர்ம், அதான் ஷார்ட் ஆர்ம். கிராஸா இருக்கிறதுனால அது கிராஸ் ஆர்ம்ட்டாங்க. அண்ட் எ டெய்ல். ஓகே, எல்லாம் ஹெட் ரீஜன்ல தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் இருக்கு. அது இப்போ ஸ்ட்ரக்சர்ல படிப்போம். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா the farmer being called heavy meromyosin HMM and later is light meromyosin LMM. இந்த இடத்துல திருப்பி சொல்றேன்,
நம்ம பார்க்கறது மயோசின் கிடையாது. மயோசின்ல இருக்க மோனோமர் மீரோமயோசின். இதுல ஃபார்மர் லேட்டர்னு சொன்னாங்கல்ல. ஃபார்மர்னா முன்னாடி சொன்னவங்க, லேட்டர்னா ரெண்டாவதா சொன்னவங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹெட் அண்ட் ஷார்ட் ஆர்ம் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அடுத்து டெய்ல் சொன்னாங்க. ஸோ ஹெட் அண்ட் ஷார்ட் ஆர்ம் வெயிட்டா இருக்கு, பார்த்தாலே தெரியுது, ஹெவி மீரோமயோசின். டெய்ல் வந்து தின்னா இருக்கு, லைட் மீரோமயோசின். இதுதான் எல்எம்எம். இவங்க தான் ஹெவி மீரோமயோசின். ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம் தான் ஹெவி மீரோமயோசின். டெய்ல் தான் லைட் மீரோமயோசின். மறந்துடக்கூடாது, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இந்த ஹெச்எம்எம் ஹெவி மீரோமயோசின் யாரு? ஹெட் அண்ட் ஷார்ட் ஆர்ம், ஹெட் ரீஜன். The heavy meromyosin HMM component, that is the head and short arm, projects outward at regular distance and angle from each other from the surface of the polymerized myosin filament and is known as cross arms. இந்த இடத்துல பாருங்க, இந்த பிக்சர்ல இந்த angle each other அப்படின்னா ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல அந்த மயோசின் ஹெட், ஹெவி மீரோமயோசின் ஹெட் அண்ட் ஷார்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அது ப்ரொஜெக்டட் அவுட்வர்டா இருக்கும். அண்ட் ஆங்கிள்னா ஒவ்வொன்றுக்கும் ஆப்போசிட் சைட்ல பாருங்க, ஆங்கிள்னா அந்த கிராஸா மேல நோக்கி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அத கிராஸ் ஆர்ம் சொல்லுவோம். இதை வந்து கிராஸ் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். The globular head is an active ATPase enzyme and has binding sites for ATP and active sites for actin. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குளோபுலார் ஹெட் இருக்கான் இல்லையா, இவன் என்சைம். யாரு? ஏடிபேஸ் என்சைம். ஏடிபேஸ் என்சைம் என்ன பண்ணுவான்? ஏடிபி கிடைச்சா அதை ஏடிபி பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டா ஹைட்ரோலைஸ் பண்ணிடுவான். அப்ப எக்கச்சக்கமான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மஸ்குலார் கான்ட்ராக்ஷனுக்கு தேவையான எனர்ஜி இந்த ஹெட் ரீஜன்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஏடிபியை பிடிச்சி ஏடிபி பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அண்ட் எனர்ஜியா மாத்திர இடம் இந்த ஹெட் ரீஜன்ல தான் இருக்கான். அவனை ஏடிபேஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஹெட் ரீஜன் இஸ் ஏடிபேஸ் என்சைம். இதுல வந்து ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கு, அதான் ஏடிபேஸ் என்சைம். இங்க கீழே இருக்கு பாருங்க, இதுதான் ஏடிபி பைண்டிங் சைட். மேல நுனியில இருக்கிறது ஆக்டின் பைண்டிங் சைட்ஸ். ஆக்டின் பைண்டிங் சைட்ஸ் இப்போதைக்கு மாஸ்க் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? ட்ரோபோனின் பைண்டிங் சைட்டை மாஸ்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த ஆக்டின் பைண்டிங் சைட்ல போய் இந்த மீரோமயோசின் அதோட ஹெட் பைண்ட் ஆனாதான் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கவே ஆரம்பிக்கும். ஸோ அந்த பைண்டிங் சைட் இப்போதைக்கு ரெஸ்டிங் ஸ்டேட்ல எப்படி இருக்குது? மாஸ்க் பண்ணிட்டு இருக்கு ஆக்டின்ல. யார் மாஸ்க் பண்றா? ட்ரோபோனின். மீரோமயோசின் அந்த இடத்துல தான் போய் என்ன ஆகும்? பைண்ட் ஆகும். மறந்துடாதீங்க. ஸோ ஆக்டிவ் சைட்ஸ் ஃபார் ஆக்டின் அது இருக்கு. ஓகேங்களா? பட் இங்க ஆக்டிவ் பைண்டிங் சைட்ஸை மாஸ்க் பண்ணிட்டு இருக்கிறது ட்ரோபோனின் கொடுத்துருக்காங்க. இதுல ஆக்டின் ஃபிலமெண்ட்ல ஞாபகம் வச்சுக்க. ஸோ ஹெட் ரீஜன்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ஏடிபேஸ் என்சைம் அண்ட் ஆக்டிவ் சைட்ஸ் ஃபார் ஆக்டின் இருக்காங்க. நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். இதுல வந்து நம்ம மசில் ஃபைபரோட கான்ட்ராக்டைல் புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. கான்ட்ராக்டைல் புரோட்டீன்ல நம்ம என்னென்ன புரோட்டீன் பார்த்துருக்கோம்? மெயினா ஆக்டின் புரோட்டீன் அண்ட் மயோசின் புரோட்டீன். அதுல ஆக்டின் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆக்டின், பிலமெண்டஸ் ஆக்டின் ரெண்டு இருக்கு. அந்த எஃப் ஆக்டின் வந்து பாத்தீங்கன்னா குளோபுலார் ஆக்டின்னால ஆனது. மோனோமர்ஸ் ஆஃப் குளோபுலார் புரோட்டீன், குளோபுலார் ஆக்டின், நிறைய குளோபுலார் ஆக்டின் சேர்ந்துதான் பிலமெண்டஸ் ஆக்டினை, எஃப் ஆக்டினை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. சரி, அதை ஒட்டியே ட்ரோபோமயோசின் அப்படிங்கிற ரெண்டு புரோட்டீன் பேரலா ரன் ஆயிட்டு இருக்கு. ஈக்குவல் இன்டர்வல்ல ட்ரோபோனின் அப்படிங்கிற புரோட்டீனும் இருக்கு. அந்த ட்ரோபோனின் தான் ஆக்டிவ் சைட் ஃபார் பைண்டிங், அது வந்து மாஸ்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மயோசினை பொறுத்த வரைக்கும் என்டையர் மயோசின் நம்ம படிக்கல, ஒரே ஒரு மோனோமர் மீரோமயோசின் எடுத்து படிச்சோம். மீரோமயோசின்ல வந்து ஹெட் அண்ட் ஷார்ட் ஆர்ம் ரீஜன் இருக்கு, அண்ட் தென் ஒரு டெய்ல் இருக்கு. இந்த ஹெட் அண்ட் ஷார்ட் ஆர்ம் வந்து ஆங்கிள் அவுட்வர்ட் அப்படி வெளி நோக்கி இருக்கும். அதுதான் போய் ஆக்டிவ் சைட் ஃபார் பைண்டிங், அந்த ஆக்டின்ல போய் பைண்ட் ஆகுறது அந்த ஹெட் ரீஜன்ல இருக்கு. அண்ட் ஏடிபேஸ் என்சைம் அந்த ஹெட் ரீஜன்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது
Mechanism of muscle contraction. Mechanism of muscle contraction is best explained by the sliding filament theory. இப்போ நம்ம படிக்க போறதே sliding filament theory தான். அது என்ன sliding filament theory? இப்படி தள்ளி விடுறது. இப்படி ஒன்று இருக்குன்னா ஒரு நெம்புகோல் மாதிரி வச்சு இப்படி தள்ளி விட்டாங்கன்னா அதான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஸ்லைட் பண்றது. இந்த கால்ல எல்லாம் ஒரு சக்கரை மாதிரி கட்டிட்டு தரையில வச்சு புஷ் பண்ண அப்படியே நம்மளை புஷ் பண்ணி அப்படியே ஸ்லைடு பண்ணிட்டே போறோம்ல, அதுதான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. Sliding filament theory, which states that contraction of muscle fibers takes place by the sliding of thin filament over the thick filament. So thick filament la யாரு ஸ்லைட் ஆயிட்டே போறா? தின் ஃபிலமெண்ட் ஸ்லைட் ஆகிக்கிட்டே போறான். தின் ஃபிலமெண்ட் யாரு? ஆக்டின் ஃபிலமெண்ட். திக் ஃபிலமெண்ட் யாரு? மயோசின் ஃபிலமெண்ட். ஸோ மயோசின் ஃபிலமெண்ட் மேல தின் ஃபிலமெண்ட் ஆக்டின் வந்து அப்படியே ஸ்லைட் ஆயிட்டே போறான். அதுதான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. மறந்துடக்கூடாது. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரிங்கிறது தின் ஃபிலமெண்ட்ஸ் ஓவர் த திக் ஃபிலமெண்ட். ஸ்லைடிங் ஆகிறது யாரு? ஸ்லைடிங் ஆஃப் த தின் ஃபிலமெண்ட்ஸ் ஓவர் த திக் ஃபிலமெண்ட்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கணும். திக் ஃபிலமெண்ட்ஸ்க்கு மேல தின் ஃபிலமெண்ட் ஸ்லைட் ஆகுது. ஓகே, அதுதான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை a signal sent by central nervous system via a motor neuron. மோட்டார் நியூரான் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனிங்க்கு ஹெல்ப் பண்றவங்க தான் மோட்டார் நியூரான். ஃபங்க்ஷனிங்க்கு ஹெல்ப் பண்றவங்க. எப்பவுமே மோட்டார் நியூரானோட சிக்னல் பாத்வே வந்து பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருந்து எந்த ஆர்கன் வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அந்த ஆர்கனுக்கு போகும். ஃப்ரம் பிரெயின், ஃப்ரம் நியூரான், ஃப்ரம் பிரெயின் டு மோட்டார் ஆர்கன்ஸ், லிம்ஸ், இந்த கை கால்லாம் இருக்குல்ல அதுக்கு போகும். ஓகே, ஸோ மோட்டார் நியூரான்ஸ் வழியா உங்களுக்கு வந்து மசில் கான்ட்ராக்ஷனுக்கான சிக்னல் அனுப்பப்படுது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து. A motor neuron along with the muscle fibers connected to it constitute a motor unit. இது உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல, சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. அண்ட் நீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோட்டார் யூனிட்னா என்ன? ரெண்டு பேரு, மோட்டார் நியூரான் அண்ட் மசில் ஃபைபர்ஸ் கனெக்டட் டு இட். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒன்னு மோட்டார் நியூரான். அவன் சிக்னல் அனுப்புனாதான் நம்ம ஒர்க்கே பண்ண போறோம். அண்ட் மசில் ஃபைபர்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு மோட்டார் யூனிட். வித்தவுட் நியூரான் மசில் ஃபைபர்ஸ் வில் நாட் ஃபங்க்ஷன். சில பேருக்குலாம் ஏதோ டிசீஸ் சொல்லுவாங்க, மறந்து போச்சு. மசில்ஸ் வந்து தானா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே வயசானவங்க எல்லாம் கூட அப்படியே நடுக்கம் வந்துடும். ஏன்? ஃபுல் கண்ட்ரோல், நியூரல் கண்ட்ரோல் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு 50 வயசுக்கு மேலேயே நமக்கு பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் நிறைய புக்கெல்லாம் படிக்கணும், யோசிக்கணும், நல்லா கலகலன்னு பேசணும். அப்பதான் கம்மி நியூரான்ஸ் இல்ல இருக்கிற நியூரான்ஸை காப்பாத்திக்க முடியும். யாரு நல்லா படிக்கிறாங்களோ அவங்களோட நியூரான்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். புத்தகம் படிக்கிறவங்க. யாரு படிக்கிறதே இல்லையோ அவங்களுக்கு நியூரான்ஸ் வந்து சீக்கிரமே குறைஞ்சி வந்துடும். அதனால உங்களுக்கு வந்து 60, 70, 80 வயசு கூட நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், நல்ல ஒரு இந்த நியூரான்ஸ்லாம் லாஸ் ஆகாம உங்களுக்கு மஸ்குலார் அந்த கனெக்ஷன்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், உங்க ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்டா நீங்க பண்ணணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா படிக்கணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும். ஓகே, நல்ல புத்தகங்கள் படிக்கணும். அது பாட புத்தகமா இருக்கலாம், மோட்டிவேஷனல் புக்ஸா இருக்கலாம், நல்ல ஸ்டோரிஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஓகே, த ஜங்ஷன் பிட்வீன் எ மோட்டார் நியூரான் அண்ட் எ சார்கோலெம்மா. சார்கோலெம்மானா என்ன? ஆஃப் த மசில் ஃபைபர் is called the neuromuscular junction or motor end plate. Sarcolemma na plasma membrane of the muscle fiber. Muscle fiber தான் நமக்கு cells of muscles ஓட செல். functional unit of muscle யாரு? muscle fiber. அந்த ஃபைபரோட, அந்த மசில் ஃபைபரோட செல் மெம்பரேனை பிளாஸ்மா லெம்மா அப்படி சொல்லுவோம். சரி, சார்கோலெம்மா அப்படிம்போம். The junction between motor neuron and the sarcolemma of the muscle fiber is called neuromuscular junction or motor end plates. ஒன்னும் இல்ல, motor neuron, muscular sarcolemma of the muscle fiber. ரெண்டு பேருக்கும் இடையில மீட் பண்ற இடம் ஜங்ஷன்னா மீட் பண்ற இடம், அதுதான் neuromuscular junction. So the junction between motor neuron and sarcolemma cell membrane, அதை நம்ம வந்து நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் சொல்றோம், இல்ல மோட்டார் எண்ட் பிளேட் சொல்றோம். நியூரல் சிக்னல் ரீச்சிங் திஸ் ஜங்ஷன் ரிலீசஸ் எ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது வந்து நீட் கொஸ்டின்ல கேட்டாங்க.
நீட் கொஸ்டின்ல பாருங்க, பிராக்கெட்ல இருக்கிறத பிடிச்சி கேட்டிருக்கான். இது நீட் கொஸ்டின்ல கேட்டாங்க. அசிடைல் கோலைன் யார்? அவங்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர். யார் நியூரோ கொஸ்டின் தான். which of the following is a neurotransmitter? அசிடைல் கோலைன். இது நீட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் லைன் பை லைன் தான் கேட்டிருக்காங்க. 2022லயும் 2023லயும் அப்படிதான் கேட்பாங்க. அசிடைல் கோலைன் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் which generates an action potential in sarcolemma. ஸோ நியூரல் சிக்னல் வந்து நம்ம இந்த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனை ரீச் பண்ணும்போது அங்க உங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் யாருன்னா அசிடைல் கோலைன். நீட் கொஸ்டின் பிராக்கெட்ல இருக்கிறது தான் கேட்கறாங்க. இந்த அசிடைல் கோலைன் தான் உங்களுக்கு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியலை சார்கோலெம்மால ஜெனரேட் பண்றாங்க, இனிஷியேட் பண்றாங்க. This spreads through the muscle fiber and causes release of calcium ion into the sarcoplasm. சரி, calcium ion எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? sarcoplasmic reticulum. sarcoplasmic reticulum எப்படி நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு நார்மல் செல்ஸ்ல சொல்றோம், பாடி செல்ஸ்ல, அந்த மாதிரி மசில் ஃபைபர்ல சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதோட அனதர் டேர்ம் தான் மசில் ஃபைபர்ல. ஸோ அந்த மசில் ஃபைபர்ல இருக்க சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். ஸோ அந்த அசிடைல் கோலைன் வந்து நம்ம செல் மெம்பரேன்ல அந்த நியூரன் மோட்டா நியூரான் அந்த ஜங்ஷன், நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்ல நியூரல் சிக்னல் வந்ததும் அசிடைல் கோலைன் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த அசிடைல் கோலைன் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்து என்ன பண்ண போகுது? சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை வந்து கால்சியம் அயானை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த கால்சியம் எதுக்கு சார் ரிலீஸ் பண்ணுது? ஒரு ஸ்டோரி மாதிரி வரும், நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இந்த கால்சியம் ரொம்ப 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 முக்கியம். எதுக்கு? உங்க மூவ்மெண்ட்டுக்கு, மசில் கான்ட்ராக்ஷனுக்கு, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட்டுக்கு. ஏன்னா இப்போ ஸ்லைடிங் ஃபிலமெண்ட்னா யாரு? ஒருத்தனை கொக்கி மாதிரி போட்டு இப்படி தள்ளி விடணும். மேல இருக்கவே தின் ஃபிலமெண்ட், அவன் மேல போய் உட்கார போற கொக்கி வந்து மீரோமயோசின்ல இருக்க ஹெட் ரீஜன். மயோசின் திக் ஃபிலமெண்ட்ல மீரோமயோசின்ல இருக்க ஹெட் ரீஜன். அவன் போய் இங்க லாக் பண்ணி இப்படி பின்னாடி தள்ளி விடணும். அப்படி பின்னாடி தள்ளி விடணும்னா லாக் பண்றதுக்கு அவனுக்கு ஆக்டிவ் பைண்டிங் சைட் என்ன இருக்கணும்? ஃப்ரீயா இருக்கணும் இவன் போய் பைண்ட் ஆகிறதுக்கு. ஆனா இப்ப ரெஸ்டிங் ஸ்டேட்டா இருந்தா ஆக்டிவ் பைண்டிங் சைட் ஆக்டின்ல யாரு இருக்கா? ட்ரோபோனின் மாஸ்க் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து மீரோமயோசின் வந்து டச் பண்ணாத மாதிரி மாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், மறைச்சிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போ விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். Increase in calcium level leads to the binding of calcium with subunit of troponin on active filaments and thereby remove the masking of active sites for myosin. இப்ப புரியுதா உங்களுக்கு? கால்சியம் எதுக்கு வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து ரிலீஸ் ஆகி வருது? சோ அசிடைல் கோலைன் வந்துச்சு, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல நியூரல் சிக்னல் வந்துச்சு, நியூரல் டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆனிச்சு அசிடைல் கோலைன். அசிடைல் கோலைன் வந்து கால்சியத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுச்சு. கால்சியம் என்ன பண்றான்? நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நீங்க. கால்சியம் எதற்காக இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு, கால்சியம் இந்த ட்ரோபோனினோட வந்து பைண்ட் ஆகிறான். ட்ரோபோனினோட பைண்ட் ஆகி ட்ரோபோனினை இங்க இருந்து ரிமூவ் பண்ணிடுறான். கால்சியம் அயான் பிளஸ் ட்ரோபோனின், கால்சியம் அயான் பிளஸ் ட்ரோபோனின், இவன் இதை ரிமூவ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். கால்சியம் அயான் ரிமூவ் தான் பண்றான், டெஸ்ட்ராய் பண்ணல, அழிக்கல. கால்சியம் பிளஸ் ட்ரோபோனின் சேர்ந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ ட்ரோபோனின் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த மீரோமயோசின் ஹெட் இங்க வந்து பைண்ட் ஆகிற சைட், ஆக்டிவ் பைண்டிங் சைட்டை மாஸ்க் பண்ணிட்டு இருந்துச்சு, மறைச்சிட்டு இருந்துச்சு. கால்சியம் வந்து என்ன பண்ணிட்டான்? அவனை கூட்டிட்டு போயிட்டான். அப்ப இங்க ஆக்டிவ் பைண்டிங் சைட் ஓப்பன், ரிலீஸ்டா இருக்கு, ஓப்பனா இருக்கு. ஸோ நவ் யாரு? மீரோமயோசினோட ஹெட் போய் அங்க பைண்ட் ஆகலாம். இதுக்கு தான் கால்சியம் வேணும். அதனாலதான் சொல்றது கால்சியம் ரிச் ஃபுட். கீரை காய்கறி எல்லாம் சாப்பிடுங்க, அதோட செல்வால்ல கால்சியம் இருக்கு. பிளான்ட் செல்வால்ல வெறும் மீட், கறி, ஃபிஷ், ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பிக், எந்த கறி வேணா நீங்க சாப்பிடலாம், நீங்க சாப்பிடுறவங்க. பட் தி திங் இஸ், அதுல உங்களுக்கு கால்சியம் கிடையாது, புரோட்டீன் தான் ஜாஸ்தியா இருக்கும். தேவையான அளவுக்கு கால்சியம் உங்களுக்கு வேணும்னா பிளான்ட் பேஸ்ட் கீரை காய்கறிகளும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. கால்சியம் எவ்வளவு முக்கியம் பார்த்துக்கணும். Utilizing the energy from ATP hydrolysis, ATP break பண்ணி ADP plus inorganic phosphate plus energy ரிலீஸ் ஆனா அதுக்கு பேரு ATP hydrolysis. ATP hydrolysisனா என்னங்க அர்த்தம்? ATP ல இருந்து ADP plus inorganic phosphate plus energy. ஸோ இந்த எனர்ஜி வந்து இந்த ATP ஹைட்ரோலைஸ் பண்ணதுனால கிடைச்சது. அதான்
இந்த ஏடிபி ஹைட்ரோலைஸ் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு? ஏடிபி சிந்தேஸ், ஏடிபேஸ் என்சைம்க்கு. ஏடிபேஸ் என்சைம் எங்க இருக்கான்? மீரோமயோசினோட ஹெட் ரீஜன்ல இருக்கான். சோ அங்க ஏடிபி வந்து என்ன ஆகுது? ஹைட்ரோலைஸ் ஆகி ஏடிபி பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் பிளஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ATP hydrolysis, the myosin head now binds to the exposed active site. ஆக்டிவ் சைட்டை எக்ஸ்போஸ் பண்ணது யாரு? கால்சியம் அயான் போய் ட்ரோபோனினோட பைண்ட் பண்ணி கூட்டு போயிட்டான். அப்ப இப்போ அந்த ஆக்டிவ் சைட் வந்து எக்ஸ்போஸ்டா இருக்கு. அதுல போய் மயோசினோட ஹெட் பைண்ட் ஆகுது ஆன் ஆக்டின் டு ஃபார்ம் கிராஸ் பிரிட்ஜ். ஸோ தின் ஃபிலமெண்ட் ஆக்டினோட ஹெட் போய் பைண்ட் ஆயிட்டான். இப்போ கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிடும், அது வேற விஷயம். பட் நம்ம அந்த இப்படிங்கிறதுக்குள்ள நடந்து முடியறத தெளிவா பாக்குறோம். நியூரல் சிக்னல் வந்துச்சு, நியூரானும் மஸ்குலார் அந்த செல் மெம்பரேன் சார்கோலெமாவும் ஜாயின் பண்ற இடம் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். நியூரல் சிக்னல் போய் அங்க ரீச் பண்ணும்போது அசிடைல் கோலைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் பண்ணுச்சு. அசிடைல் கோலைன் கால்சியம் அயானை ரிலீஸ் பண்ண தூண்டுச்சு. கால்சியம் அயான் அந்த ட்ரோபோனினோட பைண்ட் ஆகி ட்ரோபோனினை கூட்டிட்டு போய் ஆக்டிவ் சைட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. மாஸ்கா அந்த ஆக்டிவ் சைட்டை எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. இப்போ மீரோமயோசினோட ஹெட் ரீஜன்ல ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகி ஏடிபி பிளஸ் இன்ஆர்கானிக் ஆசிட் பிளஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி இருந்தாதான் மீரோமயோசினோட ஹெட் எக்ஸ்போஸ்ட் ஆக்டிவ் சைட் ஆக்டிவ்ல போய் பைண்ட் ஆகும். கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான். இங்க பாருங்க, இதுல ஏடிபி தான். ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகி ஏடிபி பிளஸ் பாஸ்பேட்டா மாறும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அண்ட் உங்களுக்கு ஆக்டின் ஃபிலமெண்ட்ல ஆல்ரெடி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அசிடைல் கோலைன் ரிலீஸ் ஆகி கால்சியம் ரிலீஸ் ஆகி ட்ரோபோனினோட பைண்ட் ஆகி கால்சியம் எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு ஆக்டிவ் சைட் ஃபார் ஆக்டின். அதை போய் ஸோ இப்போ மீரோமயோசினோட ஹெட் பைண்ட் ஆகி கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டயக்ராம், திஸ் இஸ் செகண்ட் டயக்ராம். கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்மேஷன் ஆஃப் கிராஸ் பிரிட்ஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இங்க இந்த எனர்ஜி இந்த முக்கோணமா சிவப்பு கலர்ல கொடுத்துருக்காங்களா, அது எனர்ஜி. அந்த எனர்ஜி இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். வித்தவுட் எனர்ஜி நத்திங் இஸ் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எங்க விட்டோம்? This pulls the attached actin filament towards the center of A band. The Z line attached to these actins are also pulled towards inwards, thereby causing a shortening of the sarcomere, that is contraction. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இங்க வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து ஏ பேண்டை பார்த்து இழுக்கப்படுது. இசட் லைனும் வந்து அதோட அளவு வந்து ஷார்டனிங் ஆயிடுச்சு. இதுல பாத்துக்கோங்க. ஆக்டின் ஃபிலமெண்ட்ங்கிறது இந்த லைட், இந்த ஊசிமணி பாசி மாதிரி லட்டா இருக்குல்ல, இதுதான் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ். ஆக்டின் ஃபிலமெண்ட்ல இது போய் உள்ள நோக்கி இழுக்குது பைண்ட் ஆகி. அப்போ டுவர்ட்ஸ் ஏ பேண்ட் ஆக்டின் ஃபிலமெண்ட் தள்ளப்படுது உள்ள. ஸோ டுவர்ட்ஸ் ஏ பேண்ட் வரதுனால இசட் லைன்ங்கிறது யாரு? இந்த இசட் லைன், இந்த ஒரு இசட் லைன், இது ஒரு இசட் லைன். அந்த ரெண்டு இசட் லைனுக்கு இடையில இருக்க இடம் சுருங்கிடுது, கான்ட்ராக்ஷன். சுருங்குது, கான்ட்ராக்ஷன், சுருங்குது, கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இசட் லைன் குறைஞ்சிருச்சு, டுவர்ட்ஸ் ஏ பேண்ட் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் மூவ் பண்ணி வந்துருச்சு. அப்படி மூவ் பண்ணி கூட்டு வந்தவன் இந்த மீரோமயோசின் ஹெட் போய் பைண்ட் ஆகி உள்ள இழுக்கிறான். அப்படி ஸ்லைடிங் ஃபிலமெண்ட்டை உள்ள நோக்கி இழுக்கிறான். ஓகேங்களா? கான்ட்ராக்ஷன் நடக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி, it is clear from the above steps that during shortening of the muscle, that is contraction, the I band gets reduced, whereas the A band retains the length. இந்த இடத்துல என்ன சார் சொல்றாங்க? I bandனா என்ன, A bandனா என்ன, இது கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த I band இருக்கு இல்லைங்களா, இது வந்து இதோட சைஸ் அது வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா உள்ள நோக்கி போறது. ஸோ ஐ பேண்டோட அந்த இது வந்து டிஸ்டன்ஸ் அது வந்து குறையும். பட் ஏ பேண்டு அதோட இதை ரீடைன் பண்ணிக்கும் கான்ட்ராக்ஷன் அப்போ. ஓகேங்களா? அதோட அளவை ரீடைன் பண்ணிக்கும்.
it is clear from above steps that during shortening of muscle, that is contraction, the I bands get reduced. I band வந்து குறைஞ்சிரும், whereas the A bands retains the length. இது NEET questionல கேட்பாங்க, assess and reasonல ஞாபகம் வச்சுக்க. The myosin releasing the ADP and inorganic phosphate, இது P1 இல்ல, inorganic phosphate PI, inorganic phosphate தான் PI னு சொல்லுவாங்க. Goes back to its relaxed state. A new ATP binds and the cross bridge is broken. The ATP is again hydrolyzed by myosin head and the cycle of cross bridge formation. Cross bridge formation எங்க இருக்கு? And the மாத்தியாச்சா? Cross bridge formation and breakage is repeated, causing further sliding. So sliding continue ஆகும். This process continues till the calcium ions are pumped back to the sarcoplasmic cisternae. sarcoplasmic reticulumல endoplasmic reticulumனா cisternaeங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், tubular structure. ஸோ அதுக்குள்ள போற வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும், ரிசல்ட்டிங் இன் த மாஸ்கிங் ஆஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ். இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் மீரோமயோசினோட ஹெட் கால்சியம் வந்தா ஃபர்ஸ்ட் நியூரல் சிக்னல் வந்து அஸ்டைல் கோலினை செக்ரீட் பண்ணுச்சு, அஸ்டைல் கோலின் கால்சியத்தை ரிலீஸ் பண்ண வச்சுச்சு, கால்சியம் ட்ரோபோனினோட பைண்ட் ஆகி ஆக்டிவ் சைட்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த ஆக்டிவ் சைட்ல ஒரு ஏடிபியை யூஸ் பண்ணி ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட் எனர்ஜி வந்துச்சு, மீரோமயோசினோட ஹெட் ஆக்டிவ் சைட்ல பைண்ட் பண்ணி இப்படி உள்ள நோக்கி தள்ளினுச்சு. இது கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். ஸோ ஸ்லைடிங் நடக்குது. ஸ்லைடிங் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் இந்த மீரோமயோசினோட ஹெட் வந்து ஏடிபியை ஃபார்ம் பண்ணி நமக்கு நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க. நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்தது அனதர் ஏடிபி வந்து இங்க பைண்ட் ஆகி திருப்பி இந்த ஸ்லைடிங் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்லைடிங் எப்பதான் சார் நடக்கும்? இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்லைடிங் கண்டினியூவா நடந்துகிட்டே என்னதான், ஒரே ஒரு தடவை ஸ்லைடிங் நடந்தா நம்ம மூவ்மெண்ட் நடக்கல, எக்கச்சக்கமான தடவை ஸ்லைடிங் நடக்கிறதுனாலதான் நமக்கு மூவ்மெண்ட் நடக்குது. இந்த ஸ்லைடிங் கண்டினியூ ஆகிறது எப்ப சார் நிற்கும்? கால்சியம் அயான் இங்க வந்து பைண்ட் ஆகி ட்ரோபோனினை கூட்டு போனால, கால்சியம் பிளஸ் ட்ரோபோனின், இந்த கால்சியம் பூரா திருப்பியும் வந்த இடத்துக்கே போயிடுவான். எங்க இருந்து வந்தா கால்சியம் எங்க இருந்து வந்தான்? சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து வந்தான். அந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் செல்லுக்குள்ள இருக்கு, மசில் ஃபைபருக்குள்ள சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு. அவனோட சிஸ்டர்னேக்கு கால்சியம் எல்லாம் திரும்பி போயிடுச்சுன்னா ட்ரோபோனின் ஃப்ரீ ஆயிடும். ட்ரோபோனின் ஃப்ரீயா இருந்தா திருப்பி வந்து ஆக்டிவ் சைட்ல போய் அதெல்லாம் பைண்ட் ஆயிடும். ஆக்டிவ் சைட்ல பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்டின்ல இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷனுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். ஈவன் தோ ஏடிபி இஸ் பிரசன்ட், ஏடிபி இருந்தா கூட கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடக்காது. ஏன்னா ட்ரோபோனின் போய் ஆக்டிவ் சைட் ஃபார் மீரோமயோசின் பைண்டிங் சைட்டை போய் என்ன பண்ணிடுறான், மாஸ்க் பண்ணிட்டா ஸ்லைடிங் ஓவர். இப்போ மசில் வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகே, அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ ஏ பேண்ட் வந்து அதோட லென்த்ல குறையாது, ஐ பேண்ட் லென்த் மட்டும்தான் குறையும். ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி படி மசில் மூவ்மெண்ட்ல மறந்துடாதீங்க. சரி, ஓகே. So this caused the return of Z line back to their original position. So Z லைன்ங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த சார்கோமியர்ல இருக்கோ அந்த Z லைன் பார்த்துருப்போம்ல, அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. தட் இஸ் ரிலாக்ஸேஷன். The reaction time of the fiber can vary in different muscle அந்த reaction time differ ஆகுது. Repeated activation of the muscle can lead to the accumulation of lactic acid due to anaerobic breakdown of glycogen in them, causing fatigue. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஒரு மசில் வந்து கண்டினியூவா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம இவ்வளவுதான் பண்ண முடியுங்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு அத்லீட்ஸ் எல்லாம் இருப்பான், ரன்னிங் ஓடுறான், 1200 மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் கால்கள்ல இருக்க மசில்ஸுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை போகாதப்போ எனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா, இந்த ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ்ல படிச்ச மாதிரி அனிமல்ஸ்லயுமே ரெஸ்பிரேஷன் அப்ப என்ன ஆகும், ஆக்சிஜன் இல்லாதப்ப குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகிறது, வித்தவுட் ஆக்சிஜன் பிரேக் டவுன் ஆகும்போது லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் இங்க சொல்றாங்க. ஃபேட்டிக்னா அந்த டயர்ட்னஸ் ஆயிடும், அந்த கிருகிருன்னு வருது, மயக்க மாதிரி வருது, டயர்டா ஃபீல் பண்றது, அதுதான் ஃபேட்டிக் ஆகுறது. ஸோ நம்ம பாடியில லாக்டிக் ஆசிட் அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னா எனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல இருந்து நமக்கு மயக்கமா கிருகிருன்னு வரும். மசில் கண்டைன்ஸ் a red colored oxygen storing pigment called myoglobin. இந்த இடத்துல ஒரு சிம்பிளான டேர்ம் ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம் என்னது, ஆக்சிஜன் ஸ்டோரிங்.
ஆக்சிஜன் ஸ்டோரிங் ரெட் பிக்மெண்ட், ஸ்டோர் பண்றது. ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணி வைப்பான், ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணல. ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போறவன், டிரான்ஸ்போர்ட் பண்றவன். ஹீமோகுளோபின்க்கும் மயோகுளோபின்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. ஹீமோகுளோபின் இஸ் த கேரியர் ஆஃப் ரெட் கலர், அதாவது ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. பட் மயோகுளோபின் அப்படிங்கிறது ஹீமோகுளோபின் கார்பன் டை ஆக்சைடையும் கேரி பண்ணிட்டு போவான், கார்பாக்சி ஹீமோகுளோபின். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே. கார்பாக்சி ஹீமோகுளோபினா கார்பமினோ ஹீமோகுளோபினா அது செக் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம். பட் ஆக்சிஜனையும் கேரி பண்ணிட்டு போறான், ரெண்டையுமே கேரி பண்ணிட்டு போறான் ஹீமோகுளோபின். பட் கேரியர், அவன் கேரியர் டிரான்ஸ்போர்ட் பண்றான். மயோகுளோபின் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறான், தேவையானப்ப அங்கிருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் கலர்டு ஆக்சிஜன் ஸ்டோரிங் பிக்மெண்ட் மயோகுளோபின். மயோனா மசில்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. Myoglobin content is high in some of the muscle which gives reddish appearance. Red meat அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல மயோகுளோபின் ஜாஸ்தியா இருக்கு. Such muscles are called the red fibers. Red fibers. These muscles also contain plenty of mitochondria which can utilize the large amount of oxygen stored in them for ATP production. ஸோ நிறைய மைட்டோகாண்ட்ரியா அந்த ரெட் ஃபைபர்ஸ்ல இருக்கு, ரெட் மீட் ரெட் ஃபைபர்ஸ்ல இருக்கு. ஸோ தட் அதிகமா ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அந்த மைட்டோகாண்ட்ரியா எடுத்து யூஸ் பண்ணி ஏடிபியை பிரேக் டவுன், ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணும். These muscles therefore can also be called aerobic muscles. So இந்த ரெட் ஃபைபர், ரெட் மீட் இவங்களை வந்து நம்ம ஏரோபிக் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம், இந்த மயோகுளோபின் அதிகமா இருக்கிறது. On the other hand, some of the muscle possess very less quantity of myoglobin and therefore appear pale or whitish. சில மசில் வந்து ஒயிட் கலர்ல இல்ல லைட் எல்லோ கலர்ல, பேல் கலர்ல இருக்கும். தீஸ் ஆர் த ஒயிட் ஃபைபர்ஸ். நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா வந்து இந்த ஒயிட் ஃபைபர்ல ரொம்ப கம்மியா இருக்கு. பட் த அமௌண்ட் ஆஃப் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் ஹை. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பிரசன்ட் இன் த மசில் ஃபைபர். அவன் என்ன பண்றான்? கால்சியம் அதிகமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். தே டிபெண்ட் ஆன் anaerobic process of energy. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதிகமா இருக்கிறதுனால கால்சியம் அங்க இருக்கு, மூவ்மெண்ட்லாம் இருக்கும். So that இங்க ஒயிட் மசில் ஆர் ஒயிட் ஃபைபர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா கம்மியா இருக்கிறதுனால anaerobic process of for energy நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஏன்? அங்க ஆக்சிஜன் ஸ்டோர் பண்ற மயோகுளோபின் இல்ல இல்லையா, அதனால. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல இருந்து நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம். ஈவன் இன்னைக்கு நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கூட நீங்க நாளைக்கு கேளுங்க. ஐ ஃபீல் வெரி டயர்ட் டுடே. கொஞ்சமா நடத்தலான்ட்டு தான் வந்தேன். ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில நல்லா நீங்க இன்னைக்கு நடத்தினதெல்லாம் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உரியதுல டவுட் இருந்தா நாளைக்கு நம்ம டவுட் கிளியரிங் செஷன்ல சேர்த்து வச்சுக்கலாம். இல்லைன்னா சேட் பாக்ஸ்ல உங்க டவுட்டை அனுப்புங்க, நான் கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய். ஹேவ் அ நைஸ் டே. இன்னைக்கு நடத்துனதுக்கான கொஸ்டினை இன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ. நாளைக்கு காலையில நம்ம கிளாஸ் இருக்கு, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஆரம்பிப்போம். இந்த வாரம் சாட்டர்டே மட்டும் கிளாஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, பட் சண்டே கிளாஸ் இருக்கிறதுக்கு கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே மட்டும் எனக்கு கொஞ்சம் டிராவலிங் அந்த இருக்கும். எனக்கு இந்த ஹாஃப் இயர்லி லீவ்லாம் வருது இல்லையா, அந்த டிராவலிங் டைமிங் இருந்து 8 hours டிராவல் பண்ணி போகிற மாதிரி எனக்கு எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் நைட் அப்படி கிளம்புனேன்னா சாட்டர்டே ஏர்லி மார்னிங் தான் போவேன். அப்படி போயிட்டு உடனே கிளாஸ்லாம் செட் பண்ணி நடத்த முடியாது. ஏர்லி மார்னிங் கிளாஸ் 5:30க்கு. சண்டேலேருந்து கிளாஸ் இருக்கும். அண்ட் அந்த சண்டேலேருந்து நமக்கு ஒரு 3-4 days நிறைய கண்டென்ட், பயாலஜி சம்மந்தமான கண்டென்ட் யூடியூப் அண்ட் நம்ம ஆப்பில் போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் கொஞ்சம் இந்த ஹாஃப் இயர்லி லீவில் ஃப்ரெஷர்ஸும் ரிப்பீட்டர்ஸாக இருக்கவங்க கண்டினியூவாகவே நீங்கள் வந்து நீட்டுக்கு மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம நல்லா எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஹாஃப் இயர்லி லீவுக்கான ஒரு ஷெட்யூல் நீட்டுக்குன்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். See you all. Bye. See you. Thank you.